மனசு திடப்படுத்திக்கோ. என்னப்பா வந்தது வராதமா குண்டை தூக்கி போடுற? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவன் பிள்ளையாண்டா கிருபா ஆர்ட்ல இல்லையா? வெளில போயிருக்கான், எங்க போயிருக்கான்னு தெரியல. சாம்பு, உன் பிள்ளையையும் இன்னொரு பொண்ணையும் பார்க்கில் நெருக்கமாக பேசுறத நான் பார்த்தேன். இதுக்கு ஏன் சார் அவர் ஷாக் ஆகிட்டாரு? லவ் பண்ணக்கூடாதா? இப்போல்லாம் லவ் சர்வ சகஜமாக போயிடுச்சு சார். அது என்னமோ வாஸ்தவம் தான். சகஜமாக போச்சோ இல்லையோ சகஜமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். முடிஞ்சு மீடியா, பத்திரிகை, டெலிவிஷன், அது இது ஈவன் தலைவர்கள் பேச்சுக்களில் கூட என்னமோ காதல் பண்ணி தான் தீரணும். காதல் பண்ணலைன்னா அவன் மடையன்ற லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அது முன்னால் பேசினுமே ஜடம்னு, அந்த மாதிரி ஒரு ஜடம். இது காதல் பண்ணுறதுக்கே யோகியதை இல்லாதவன் ஒரு மனுஷன் சி அப்படின்ற லெவலில் இப்போ போகிறது. அது இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு வேறு ஒன்று எங்கே இருந்தோ வந்தது. அதான் வேலண்டைன்னு ஒரு அதான் நினைக்கிறாரு. வேலண்டைன்னு ஒரு ப்ரீஸ்ட் ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சார் டேட், அது யாருக்கோ. அதை வச்சுட்டு அதை கொண்டு வந்தாங்க. இங்கே சம்மந்தமே கிடையாது. அதனால் காதலர் தினம், அந்த தினத்தில் போய் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்லை அந்த தினத்தில் காதல் பண்ணணுமா? இல்லை அந்த தினத்தில் காதலை வளர்த்துக்கிடுமா? அது என்ன காதலர் தினம்? அப்போ மற்ற தினமெல்லாம் காதல் வேண்டாம்னு ஒதுக்கிடும், அந்த ஒரு தினத்தில் மட்டும் வச்சுக்க. என்னமோ இப்போ பத்திரிகையெல்லாம் எடுத்தா காதல் காதல், ரேடியோவில் எல்லாம் மெசேஜ், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ப்ரொடியூசர், ஐ லவ் யூ திஸ் இப்படின்னு ஒரு அது பாட்டுக்கு அது என்னன்னே ஒரு விவஸ்தை இல்லாமல் போச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், a man and woman liking each other must be a private affair. இதில் பப்ளிக்காக எக்ஸிபிஷன் என்ன வந்தது? காதலர் தினம்னு எல்லாத்துலேயும் அதுக்கு என்கரேஜ்மெண்ட் என்ன வேண்டியிருக்கு? காதல் பண்ணுங்க, காதல் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. இது என்டையர் இப்போ சினிமாவில் எல்லாம் ஹீரோ ஹீரோயின் டூயட்டுன்னா 100 பேர் கூட வேண்டியிருக்கு அவங்களுக்கு. அவங்க காதல் பாட்டு பாடுறதுக்கு 100 பேர் சேர்ந்து பாடினா தான் அது காதல் பாட்டுன்னு அர்த்தம் ஆகிப்போச்சு. அதே மாதிரி ரியல் லைஃப்லேயும் வந்து போச்சு. தெர் இஸ் நோ ப்ரைவசி இன் திஸ். இது எப்படி ரைட்டுன்னு சொல்கிறீங்க? இன்னொன்று இருக்குது சார். அரேஞ்சு மேரேஜில் பேரண்ட்ஸ் வந்து பல விதங்களை பார்க்குறாங்க. 2 ஃபேமிலியினுடைய கஸ்டம்ஸ் எப்படி, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இல்லை அந்த பையனோ பொண்ணோ ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க, எப்படிப்பட்டவங்க, இப்படின்னு பல விஷயங்களை யோசிக்கிறாங்க. இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் an இன்ஃபேச்சுவேஷன். அதுக்கு காதல்னு பேரை வச்சு இது மாதிரி பண்ணுறாங்க. ரியலாகவே வரவங்க இருப்பாங்க. ரியலாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிட்டா இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா கல்யாணம் கிடையாது அப்படின்னு நினைக்கிற கேஸ் இருக்கும். பட் அது ஃபியூ. முக்கால்வாசி இது ஒரு இன்ஃபேச்சுவேஷன். அதுக்கு என்னென்னமோ பேரை வச்சு அதை பெருசுப்படுத்தி பண்ணுறாங்க. அதனால தான் பேரண்ட்ஸுக்கு இதை பார்த்தாக்க தப்பு பண்ணிட்டாங்களோ என்னமோ. நீங்கள் இப்போது காதல் கல்யாணங்கள் அதிக ஆக ஆக டிவோர்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன் சார்? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிடிக்கல. வேற அரேஞ்சு மேரேஜஸ்னால் பேரண்ட்ஸுக்கு அதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஓரளவுக்கு. அது இது எப்படியான பேச்சப் பண்ணணும் இந்த டிஃப்ரென்ஸு சார். இதில் யாரை கேட்குறது? ஸோ மொத்தத்தையுமே அப்படி லவ் மேரேஜ் அப்படின்னா அது ரொம்ப பிரமாதமான விஷயம் அப்படின்னு சொல்லிடுறதுக்கு ஒன்றும் இல்லை அதில். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? லவ் மேரேஜே கூடாதுங்கிறீங்களா? அப்படி சொல்ல சார். லவ் மேரேஜ் அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு. துஷ்யந்தன் சகுந்தலையெல்லாம் பண்ணிக்கலையா? அந்த கல்யாணம் கூட தகராறில் தான் வந்தது அப்புறம் நிறையா. பட் 8 விதமான கல்யாணங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 8 விதங்களில் எது பெஸ்ட்டுன்னால் பெற்றோர்கள் ஒரு நல்ல இடமா பார்த்து முறைப்படி எல்லா வைதிக காரியங்களையும் செய்து முறைப்படி நடத்தி வைக்கிற கல்யாணம் தான் இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட். அவ்வளோதான் சொல்ல வந்தேன் நான். மேபி ஒரு எத்தனை லவ் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா? அதுவும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது ஒரு ஃபேடாக இதை பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு இது மாதிரி, இல்லைன்னா மனுஷனே இல்லைன்ற லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. சாம்பு, உன் பிள்ளையையும் இன்னொரு பொண்ணையும் பார்க்கில் நெருக்கமாக பேசுறதை நான் பார்த்தேன். இது என்ன புது கதையா இருக்கு? சாம்பு, என் 2 கண்ணாலே நான் பார்த்தேன். சாம்பு, கோள் சொல்லி உன் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. என் பொண்ணை உன் பிள்ளையாண்டா கல்யாணம் பண்ணிக்கலேன்ற பொறாமையிலையும் இதை நான் சொல்லலை. சாம்பு, இந்த ஊரில் உனக்கு நல்ல பேர் இருக்கு. இன்ஃபேக்ட் என்னை விட மதிப்பும் மரியாதையும் உனக்கு தான் ஜாஸ்தி இருக்கு. அதனால தானே சாம்பு உன்னை நான் என் சம்மதி ஆயிக்கணும்னு ஆசைப்பட்டேன்.